அப்பாடா, இன்னைக்கு அது இவன் கடை திறந்திருக்கானே. இன்னைக்கு இவனோட பில்ல முடிச்சு மேனேஜர்கிட்ட கொடுக்கணும். அண்ணே தம்பி பாப்பா. சுச்சோ, இவனுக்கு வேற பில்ல முடியல. சொல்லு தம்பி. அண்ணே கண்டிப்பா இன்னைக்கு இந்த பில்ல முடிச்சே ஆகணும்ண்ணே. அடுத்த வாரம் கொடுத்துருவா. அண்ணே பில்லு போட்டு 5 வாரம் ஆச்சுண்ணே. கம்பெனி கொடுக்குற டைமே 3 வாரம் தான். நீ அதுக்கு மேல எடுத்திருக்கண்ணே. இன்னைக்கு கண்டிப்பா பில்ல முடிச்சாகணும். இல்லன்னா என் கை காசை போட்டு நான் கட்டணும். முடிச்சு விடுண்ணே பில்ல. தம்பி 2 வாரமா வியாபாரமே கம்மியா இருக்குப்பா. சுத்தமா கையில காசு இல்ல. நான் அடுத்த வாரம் கண்டிப்பா முடிச்சிடறேன். இந்த ஒரு வாரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. புரியுதுப்பா நீ எதுக்கு சிரிக்கிறேன்னு. அன்னைக்கு நீ யாரு கிட்டமா நான் இல்லன்ட்டேன். அதானே என்ன பண்றது, என் நிலைமை வியாபாரம் கம்மியா இருக்கு. சரி நான் ஒரு 500 ரூபா தரேன். என்ன? ஐயோ அதெல்லாம் இல்லண்ணா. நீ குடுக்குற 500 ரூபாய் எடுத்துட்டு போய் நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோ, ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு. என்ன அப்புறம் கொஸ்டின் பண்ணுவாங்க, இதை எதுக்கு வாங்கிட்டு வந்தா, முழுசா வாங்கிட்டு வர வேண்டியதானே. நீ எங்கேயா ஊருக்கு போயிருக்க, கடை மூடி இருந்து ஏதாவது ஒண்ணு சொல்லி நான் சமாளிச்சுக்கிறேன். ஆனா அடுத்த வாரம் வரும்போது இதே சொல்லாதனா, சரியானா? கண்டிப்பா முடிச்சிடறேன்பா. வரண்ணா. தேங்க்ஸ் தம்பி. அவர் எனக்கு போன வாட்டி ஃபேவர் பண்ணலன்னு அவரோட பேட் டைம்ல நான் அவரை பழி வாங்கணும்னு நினைக்கல. எல்லாரும் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா எல்லாரோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும்.